விநாயகருக்கு எலி வாகனமாக காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? விநாயகரின் வாகனம் என்று அனைவராலும் அறியப்படுவது எலி மட்டுமே. ஆனால் விநாயகர் எலியை மட்டும் வாகனமாக பயன்படுத்தவில்லை. ஆரம்ப காலங்களில் விநாயகருக்கென்று தனியாக வாகனம் எதுவும் வர்ணிக்கப்படவில்லை. முத்கல பூர்ணா என்ற இந்து நூலில் விநாயகரின் 8 அவதாரங்களை கூறியிருப்பர். அதில் 5 அவதாரங்களில் விநாயகர் எலியையே வாகனமாக பயன்படுத்துவார். வக்ரதுண்டா என்ற அவதாரத்தில் சிங்கத்தையும், விகட அவதாரத்தில் மயிலையும், விக்னராஜா அவதாரத்தில் புனிதமான பாம்பையும் வாகனமாக பயன்படுத்துவார். விநாயகரின் அவதாரங்களை வர்ணிக்கும் கணேஷ் பூர்ணாவில் கூறியுள்ளது என்னவெனில், கருஞ்சா என்ற இசைக்கடவுள் ஒரு நாள் இந்திரலோகத்திற்கு சென்றார். அப்போது அவர் தவறுதலாக அங்கிருந்த வமதேவா என்ற முனிவரின் காலை மிதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முனிவர் அவரை எலியாக மாற்றி சாபம் விடுத்தார். எலியாக மாறிய கருஞ்சா மலையளவிற்கு மிகவும் பெரிதாக இருந்துள்ளார். இதனால் கருஞ்சா வழியில் இருந்த அனைத்தும் சேதமடைந்தன. இந்நிலையில் விநாயகர் தங்கியிருந்த மகரிஷி பரஷாரின் ஆசிரமத்திற்கு வந்த கருஞ்சா அங்கிருந்த அனைத்தையும் நாசம் செய்துள்ளார். இதனால் கோபமடைந்த விநாயகர் கருஞ்சாவுக்கு பாடம் புகட்ட தனது பாச கயிற்றை வீசி அதனை தன் காலடியில் பணிய செய்தார். பின்னர் கருஞ்சா விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து அதனை தன் வாகனமாக விநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது தவிர பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது. அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் கதைகள் உள்ளன. மற்றொரு நம்பிக்கை என்னவென்றால், எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காக எலியை வாகனமாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது.